வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். விஜய் பிரச்சார கூட்டத்தில் சரிந்து விழுந்த தகர தடுப்புகள். மருத்துவ குழுவினர் சென்ற கார் மீது விழுந்ததால் பரபரப்பு. தாவேகா பிரச்சாரத்தில் விஜய் உரை. செல்போனில் கண்டு ரசித்த முதலமைச்சர் ரங்கசாமி. தாவேகா பிரச்சார கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் வந்த நபரால் பரபரப்பு. போலீசார் பிடித்து தீவிர விசாரணை. புதுச்சேரியில் தாவேகா பிரச்சார கூட்டத்தில் சரிந்து விழுந்த தகர தடுப்புகள் மருத்துவ குழுவினர் சென்ற கார் மீது விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் விஜய் பிரச்சாரம் முடிந்து அனைவரும் சென்று கொண்டிருந்த நிலையில் மாநாட்டை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த தகர சீட்டுகள் ஒவ்வொன்றாக சரிய தொடங்கியது. இதில் மருத்துவ குழுவினர் சென்ற வாகனம் மீது இந்த தகர சீட்டு விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சில தொண்டர்கள் அந்த தகடுகள் அனைத்தையும் அப்புறப்படுத்தி மருத்துவ குழுவினரின் காரை மீட்டனர். நல்ல வேளையாக உயிர் சேதம் பெரிதாக தவிர்க்கப்பட்டது. அந்த பகுதி முழுவதும் சரியான கட்டமைப்பு இல்லாததால் இந்த தகடுகள் அனைத்தும் சாலையில் விழுந்தன. புதுச்சேரியில் தாவேகா பிரச்சார கூட்டத்தில் விஜய் ஆற்றிய உரையை முதலமைச்சர் ரங்கசாமி செல்போனில் பார்த்து ரசித்தார். புதுச்சேரியில் தாவேகா பிரச்சார கூட்டம் உப்பளம் துறைமுக மைதானத்தில் நடைபெற்றது. இதில் தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொண்டு தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். விஜயின் உரையை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது வீட்டில் இருந்தபடி செல்போனில் பார்த்து ரசித்தார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இதே போல ஏற்கனவே முதலமைச்சர் ரங்கசாமி தாவேகா மாநாட்டில் விஜய் நிகழ்த்திய உரையை செல்போன் வழியாக பார்த்து ரசித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை பல்கலைக்கழகத்தில் சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் இலக்கியத்துறை மற்றும் வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் மகாகவி பாரதியாரின் 144வது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை பல்கலைக்கழகத்தில் சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் இலக்கியத்துறை மற்றும் வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் மகாகவி பாரதியாரின் 144வது பிறந்தநாள் விழா புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பிரகாஷ் பாபு, வானவில் பண்பாட்டு மைய நிறுவனர் ரவி, புல முதல்வர் டாக்டர் சுடலைமுத்து, ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ரவிக்குமார், பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். மகாகவி பாரதியின் மீது நான் வைத்திருக்கும் மரியாதையும் 10 ஆண்டு காலம் பாரதி வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியின் நிர்வாகி என்ற பெருமையை நான் என்னை இங்கே நிறுத்தியிருக்கிறேன். 1908 முதல் 1918 வரை பாரதி வாழ்ந்த அந்த 10 ஆண்டு பாரதிக்கும் சரி புதுச்சேரிக்கும் சரி ஒரு பொற்காலமாக இருந்ததாக நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். ஒருவேளை பாரதி புதுச்சேரிக்கு வராமல் இருந்திருந்தால் மகான் அரவிந்தரும் இன்று உலக வரைபடத்தில் ஒரு முக்கியமான இடமாக இருக்கும் இந்த புதுச்சேரியும் பெருமையும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்கள் நம்முடைய அரசியல் சாசனத்தில் எதையெல்லாம் அடிப்படை கொள்கையாக வைத்தார்களோ, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், ஒற்றுமை, பெண் விடுதலை, சமமான கல்வி, அதையெல்லாம் அதற்கு முன்பே ஒரு தொலைநோக்கி பார்வையில் தன்னுடைய பாட்டுகளில் வெளிப்படுத்தினார் பாரதியார். காவல்துறை விதிமுறைகளை மீறிய புசி ஆனந்தை பெண் எஸ்பி கடுமையாக எச்சரித்தார். புதுச்சேரியில் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு போதிய அளவில் கூட்டம் சேராததால் QR கோட் அனுமதி சீட்டு இல்லாதவர்களை அனுமதிக்க கோரி அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட தாவேகா நிர்வாகிகள் காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் ஈசா சிங்கிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த பெண் காவல் அதிகாரி, உங்களால் ஏற்கனவே நிறைய பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்றும் யாரேனும் உயிர் இழந்தால் நாங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும், காவல்துறை என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டாம் என புசி ஆனந்தை எச்சரித்தார். தல வாழ்க, தளபதி வாழ்க என்ற முழக்கத்துடன் அஜித், விஜய் ஒன்றிணைந்த பேனருடன் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தாவேகா தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அதன் தலைவர் விஜய் பங்கேற்று உரையாற்றினார். இதனை கேட்பதற்காக புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளை சார்ந்த ஏராளமான தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதில் அஜித் ரசிகர்களும் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் விஜயும் அஜித்தும் ஒன்றோடு ஒன்றாக தோள் மீது கை போட்டு நிற்பது போன்ற பேனர்களை வைத்து கூட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது அவர்கள் தல வாழ்க, தளபதி வாழ்க என கோஷமிட்டபடியும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.
ஏகே என்ற பேனருடன் கலந்து கொண்ட அஜித் ரசிகர்களின் வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி தாவேகா பிரச்சார கூட்டத்திற்கு துப்பாக்கியுடன் வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி துறைமுக மைதானத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதனையொட்டி கூட்டம் நடைபெற்ற இடத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பாஸ் உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். இன்று காலை பிரதான நுழைவு வாயிலை கடந்து வெள்ளை சட்டை அணிந்த நபர் உள்ளே சென்றார். கூட்டம் நடைபெற உள்ள இடத்தில் போலீசார் உள்ளே வரும் அனைவரையும் மீண்டும் சோதனையிட்ட போது இடுப்பில் கை துப்பாக்கி வைத்திருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே அவரை தனிமைப்படுத்தி போலீசார் கூட்டம் நடைபெறும் இடத்தில் இருந்து வெளியே அழைத்து வந்தனர். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது தாவேகா முக்கிய நிர்வாகி பிரபுவின் பாதுகாப்பு அதிகாரி என்றும் தனது பெயர் டேவிட் என்றும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் எனவும் தெரிவித்தார். இருப்பினும் அவரை ஒதியஞ்சாலை காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கை துப்பாக்கிக்கான லைசன்ஸ் உள்ளிட்டவை குறித்தும் பொதுக்கூட்டத்திற்கு ஏன் துப்பாக்கி எடுத்து வந்தீர்கள் என்பது குறித்தும் சீனியர் எஸ்பி கலைவாணன் விசாரணை நடத்தி வருகிறார். விஜய் கூட்டத்திற்கு துப்பாக்கி எடுத்து வந்தவரால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் எருமை மாட்டுக்கு QR கோடு கட்டி பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வந்த தாவேகா தொண்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு 5000 நபர்கள் மட்டுமே அனுமதி என்ற நிலையில் QR கோடு வழங்கப்பட்டு அவர்களை மட்டுமே பொதுக்கூட்டத்திற்கு அனுமதித்தனர். இந்நிலையில் சில தொண்டர்களை அனுமதிக்காத பட்சத்தில் மாடுகளுக்கு QR கோடு கட்டி பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நலச்சங்கத்தின் ஆண்டு விழா விவேகானந்தா பள்ளி வளாகத்தில் உள்ள சரஸ்வதி மஹாலில் நடைபெற்றது. புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் நலச்சங்கத்தின் ஆண்டு விழா தலைவர் மோகன் தலைமையில் விவேகானந்தா பள்ளி வளாகத்தில் உள்ள சரஸ்வதி மஹாலில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை தேசிய முன்னாள் ராணுவ வீரர்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் சேர்மன் லிங்கலா ஜெகன் ரெட்டி சிறப்பு விருதாக கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவில் முதலாக ஆபரேஷன் சிந்தூரில் கலந்து கொண்ட புதுவையின் மண்ணின் மைந்தர் கமலநாதன் அவர்களை கௌரவப்படுத்தினார். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களை கல்வி ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். ஓய்வூதிய பலன் இல்லா முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய் ஆகியோருக்கு முதியோர் உதவித்தொகை மற்றும் பல துறைகளில் சாதனை புரிந்த சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தாருக்கு சாதனையாளர் விருது வழங்கி பாராட்டினார். விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக டாக்டர் அசோக் சங்கர் படே, லெனோவா கம்பெனியின் தென்னிந்திய தலைவர் கார்த்திகேயன், லயன் மகாராஜன், பிரதம மந்திரியின் ஊனமற்றோர் மற்றும் முதியோர் புதுச்சேரி குழுவின் ஒருங்கிணைப்பாளர் வீரத்தாய் சூடாமணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் சுமார் 1000 பேர் கலந்து கொண்டனர். விழாவின் முடிவில் அனைவருக்கும் ஆண்டு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் முப்படைகளின் கொடிநாள் அன்று இவ்விழா சிறப்பாக நடைபெற்றதற்கு புதுவையில் உள்ள அனைத்து முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மார்கள் அனைவருக்கும் தலைவர் மோகன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.